கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துவது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். பயம். நமக்கு பயம் வரும்போது நமக்கு என்ன செய்யணும்னு நமக்கே தெரியாது. ஆனால் நமக்கு பயம் வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. அநேக இடத்துல வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு வரும். ஏன் இந்த பயம் வருதுன்னா, சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்படுவோம். அதுக்கு தான் இந்த பயம் வருது. யோபு அழகாக சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்பொழுது யோபு ஏதோ குறித்து பயந்திருக்காரு. அவர் எதுக்காக பயந்தார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். ஏன்னா இந்த யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, யோபு திரளான செல்வங்களுக்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, அவனுக்கு 10 பிள்ளைங்க. ஆனால் அந்த இலக்கத்தின்படி சர்வநாதகான வழி செலுத்துவதில் யோபு வழக்கமாக கொண்டிருக்கிறான். அந்த வழக்கத்தின்படி செய்யும்போது கூட அவன் ஒரு பயப்படுறான். எப்படின்னா, ஏன் பிள்ளைங்க ஒருவேளை தவறு செய்து தேவனை தங்கள் இருத்தை தூசிப்பானா அப்படின்னு சொல்லி பயப்படுவான். அதனால்தான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்ட்டு யோபு தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுறார். பாருங்கள், ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அவன் தன் சுய இச்சையின்படி சிக்குண்டு தவிக்கிறான் வேதத்தில் பதிவிடப்படுகிறது. அப்போ இந்த யோபுவோட வாழ்க்கையில் நடந்தது, நான் பயந்த காரியம் நேரிட்டது அப்படின்னா, இவன் பயந்தனால் தான் அவனுக்கு அவ்வளோ பாடுகள், அவ்வளோ துன்பங்கள். ஆனால் அதை எல்லாமே தலைகீழாக மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர்னு அறிஞ்சிருக்கிறான். அதான் சொல்வார் அவர் 48ஆம் அதிகாரத்தில், தேவரே சகலத்தின் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்கள், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு அவர் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுவார். பாருங்கள், எவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு சோதனை துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாக ஆசிரியக்க வல்லமுள்ள தேவன் என்று இந்த யோபு புத்தகத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா பயம் மிகவும் ஒரு மனுஷனை பயம் வந்தாவே